நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். ஐபிஎல் 2026 ஃபைனல்ஸ் வந்தாச்சு. குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்ச் அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஒரு அருமையான மேட்சாக இருக்க போகுது. ஈவன் ஸ்டீவன் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. ரெண்டு பக்கம் வந்து டீம்ஸ் வந்து சரியான டீம்ஸாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபயர்ஸ் 2 ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட அருமையாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வந்து குவாலிஃபயர்ஸ் வந்து அது குஜராத் டைட்டன்ஸ் கூட அருமையாக ஜெயிச்சுட்டு டேரெக்டாக குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. இந்த முறை வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ ஓவரால் வந்து நம்ம எப்படி இருக்கும் பார்த்துருக்க முன்னால் வந்து ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஸோ ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இடையில வந்து 9 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கும்போது 254 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்க்கும்போது 205 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட லோவஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கும்போது 155 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்க்கும்போது 147 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு சரியான 2 டீம்ஸு. குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா அருமையான கேப்டன்சி பண்ணியிருந்தார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப்டன்ஸ் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் வந்து ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் வந்து அகமதாபாத்தில் 2 டீம்ஸ் இடையில எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 2 மேட்ச் ஆடிருந்தாங்க அகமதாபாத்தில். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். இதில் வந்து ஒரு மேட்ச் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் வரலாறுலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் எத்தனை முறை போயிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு போனது வந்து 2 முறை. இது வந்து 3வது முறையாக இருக்க போகுது. 2 முறையில் வந்து ஒரு முறை 2022 வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கீழே. இந்த பக்கம் வந்து ஒரு முறை தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அஸ் ரன்னர்ஸ் அப்பாக இருந்தாங்க. சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஆடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப்பாக 2023 இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசியாகணும். இது முன்னால் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி இருந்தார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் புதுசாக டீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அவரை கேப்டன் ஆக்குனாங்க. அவரோட கேப்டன்சி முதல் முறையாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் பார்க்கும்போது அருமையான கேப்டன்சி பண்ணியிருந்தார். ஸோ 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபைனல்ஸ் கொண்டு போகிறாரு. ஒரு சாம்பியன்ஷிப் வேறு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து அவர் வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருந்தார் 2022. அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து ஈவன் ஸ்டீவன்ஸ் மேட்சாக இருந்துச்சு. மழையும் வந்து பெஞ்சிருந்துச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. பர்டிகுலராக சிஎஸ்கே மேட்ச் அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அந்த ஒரு 2023 ஃபைனல்ஸில். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்எஸ் தோனியோட கேப்டன்சி கீழே வந்து நெவர்திலெஸ் வந்து பயங்கரமாக ஆடினாங்க. ஓவரால் அஸ் அ டீம் அஸ் அ யூனிட்டாக வந்து சிஎஸ்கே வந்து பிரபலமாக ஆடி ஜெயிச்சிருந்தாங்க. பட் இங்கே வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நல்ல பர்ஃபார்மன்ஸு பண்ணியிருந்தாங்க 2023. இந்த பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஐபிஎல் வரலாறு ஃபைனல்ஸ் எப்படி போயிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்து 4 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. 4 ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப்பாக இருந்தாங்க. ஸோ 2009 வந்து ஃபைனல்ஸு அவங்க போய் சேரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே தான் கேப்டனாக இருந்தார். டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து முதல் முறையாக வந்து அவங்க டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டெக்கன் சார்ஜர்ஸ் இப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹைதராபாத் டீமாக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை வந்து மொத்தமாக ரீவேம்ப் பண்ணி புதுசாக கொண்டு வரும்போது தான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு டீம் வந்தது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அருமையான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆடம் கில்க்ரிஸ்டோட கேப்டன்சிகளை தான் வந்து முதல் ஒரு பட்டத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க 2009. இந்த பக்கம் வந்து அனில் கும்ப்ளே கூட வந்து ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாரு. அருமையான டீமாக இருந்துச்சு. அன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பட் லக் ஃபேக்டர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து ஒரு அஸ் அ யூனிட்டாக வந்து அந்த சீசன் வந்து ஓவரால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2வது முறை வந்து ஐபிஎல் ஃபைனல் போகும்போது பார்த்தீங்கன்னா டேனியல் விட்டோரி தான் வந்து கேப்டனாக இருந்தார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. டேனியல் விட்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நியூசிலாண்டுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினார். அதே போல் ஐபிஎல்ல வந்து ஏகப்பட்ட டீம்ஸ்க்கும் ஆடினார். பர்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பேர் வந்து டெல்லி டேர் டெவில்ஸாக இருந்துச்சு. ஸோ டெல்லி டேர் டெவில்ஸ் அந்த செட்டப்லேயே இருந்துக்கிட்டு சீனியர் பிளேயராக வந்து நிறைய பிளேயர்ஸை வந்து அவர் வந்து மென்டாரிங் பண்ணி கைட்லாம் பண்ணியிருந்தார். இந்த பக்கம் வந்து பெங்களூருக்கு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் கூட வந்து அவர் உட்கார்ந்து பேசி எத்தனையோ பிளேயர்ஸ்லாம் வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. பர்டிகுலராக நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த புது பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ மனிஷ் பாண்டே, விராட் கோலி எல்லாவங்களாம் இருக்கும்போது ஆர்சிபிக்கு வந்து டேனியல் விட்டோரி ஒரு சீனியர் பிளேயராக இருந்தார்.
ஸோ எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஃபைனல் போய் ஜெயிக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டீமும் தோல்வி சந்திச்சிருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சிஎஸ்கேவாக இருந்துச்சு. சிஎஸ்கே சொல்லும்போதே வந்து அப்போ வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான். பட் அன்றைக்கி வந்து பார்க்கும்போது வந்து மைக்கேல் சி, அதுக்கு பிறகு வந்து முரளி விஜய், முத்தையா முரளிதரன், மேத்யூ ஹேடன், ஏகப்பட்ட பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க சிஎஸ்கேல. அந்த பேர்லாம் நீங்கள் சொல்லும்போதே வந்து ஒரு பயங்கரமான நம்மளுக்கெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸே வரும். சுரேஷ் ரெய்னா, எத்தனையோ பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த மாதிரி ஒரு பேக்கப்பாக இருந்துச்சு அன்றைக்கி சிஎஸ்கே. அன்றைக்கி இருக்கிற சிஎஸ்கே கூட வந்து ஒரு டீம், பெங்களூரு டீம் போய் அவங்க கூட வந்து ஒரு போட்டி போட்டிருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ஜெயிக்க முடியல 2011 கூட. 2016 விராட் கோலியோட கேப்டன்சி கீழே வந்து மறுபடியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கு. அந்த முறை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட வந்து அவங்க போட்டி போட்டிருந்தாங்க. டேவிட் வார்னர் தான் கேப்டனாக இருந்தார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அவர் தான் வந்து கோப்பையை வாங்கிட்டு போயிருந்தார்ல. ஸோ இந்த பக்கம் வந்து விராட் கோலி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கிற பிளேயரில் பார்க்கும்போது விராட் கோலி வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் முதல்லேருந்து இனி வரைக்கும், அதாவது 2008 ஐபிஎல்லேருந்து 2026 ஐபிஎல் வரைக்கும் ஒரே டீமுக்கு ஆடின பிளேயர் சொல்லும்போது விராட் கோலியோட பேர் தான் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட பிளேயர், அதாவது வந்து ஆஸ் அ யங் பிளேயராக போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கினாரு. ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் எடுத்து பார்க்கும்போது அவர் நல்ல பர்ஃபார்மராக இருந்தார். இப்போ இருக்கிற விராட் கோலி நம்ம பார்க்கும்போது வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மென்டார், இன்ஸ்பிரேஷன். பல பிளேயர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. பல பிளேயர்ஸ் வந்து விராட் கோலி மாதிரி ஆடணும் பார்க்குறாங்க. அவரும் வந்து சிறப்பாக ஆடிட்டு இருக்கார். இந்த சீசன் கூட 600 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குலேருந்து இனி வரைக்கும் வந்து ஒரே டீமு. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஆஸ் அ பிளேயராக ஃபிட்னஸ் வந்து அந்தளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில் செட்லாம் வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான். எஸ், அண்டர் 19 கேப்டனாக ஜெயிச்சுட்டு 2008 வந்த விராட் கோலி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அந்த ஒரு எக்ஸ்போஷர், ஐபிஎல் கொடுத்த எக்ஸ்போஷர் தான் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் அவருக்கு வந்து ஒரு அருமையான பிளேயர் ஆகிறதுக்கு. ஸோ 2016 அவர் கொண்டு போனார் டீம் ஃபைனலுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக விராட் கோலியோட டீம் கூட ஜெயிக்கலை. பட் அதே விராட் கோலி இருந்த டீம் தான் போன வருஷம் 2025 ஐபிஎல்லில் ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சி கீழே விராட் கோலியும் இருந்தார். அந்த டீமில் நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருந்தார். அந்த முறை 2025 ஜெயிச்சிருந்தாங்க ஃபைனலில் அகெயின்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஸோ நம்ம வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பல வருஷம் ஆடுறாங்க, டைட்டிலே வரல, ஈசாலா கப் நம்மதேன்ட்டு பல பேர் வந்து கலாய்ச்சிருப்பாங்க. அதே போல் வந்து அந்த ஒரு பேரை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க 2025. ஸோ அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சி பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆனோம். ஒரு அருமையான பிளேயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். நம்ம கூட பார்த்துருப்போம் பேட்டிங்கில் வந்து குவாலிஃபயர் 1 வந்து ஒரு அருமையான ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். 93 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவரோட பேட்லேருந்து அந்த வந்த ரன்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஃபைனல் கொண்டு போயிருக்கு. ஏன்னா வந்து அந்த குவாலிஃபயர்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரஜத் பட்டிடாரோட எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ், குறைவான பந்துலேயே வந்து அடிச்சிருக்காரு அந்த ஸ்கோரை. அது மட்டுமே இல்லாமல் வந்து ஏகப்பட்ட லீக் மேட்ச்சில் கூட வந்து லீக் ஸ்டேஜில் மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக ஸ்கோர் பண்ணி டீமை வந்து ஃபைனல் கொண்டு போகிறதுக்கு, அந்த பாயிண்ட்ஸில் டாப்பில் போகிறதுக்கெலாம் வந்து அவர் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் அலாங் சைடு நிறைய பிளேயர்ஸ் கூட. பட் போன வருஷம் வந்து அவருக்கு அந்த கேப்டன்சி கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செஞ்சுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2025 பல பேர் வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்க, அவருக்கு கேப்டன்சி பண்ண தெரியுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சுவாக்காக இருந்துச்சு. போக போக வந்து அந்த ஒரு கேப்டன்சி, அவரோட திறமை, அவரோட மென் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, அதே போல் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து போன சீசன் வந்து டைட்டில் ஜெயிச்சது பார்த்துருக்கோம் ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சி கீழே. ஸோ இந்த முறை மறுபடியும் ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சி கீழே தான் வந்து 2026 ஐபிஎல் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆட போகிறாங்க. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேலஞ்சாக இருக்க போகுது அவங்களுக்கு. ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து சரியான டீமு. நான் சொன்ன மாதிரி வந்து போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டாப் 5 பேட்டர்ஸ் இந்த முறை ஐபிஎல் 2026 டாப் பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து எல்லாம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்திருக்காங்க. இந்த பக்கம் டாப் 5 பர்ஃபார்மர்ஸ் பவுலர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பக்கமும் வந்து கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஹோம் கிரவுண்டில் வேறு ஆடுறாங்க அகமதாபாத்தில். ஸோ ஏகப்பட்ட சப்போர்ட், ஃபேன் சப்போர்ட்லாம் நிறைய இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நெவர்திலெஸ் அவங்க வந்து எப்போவுமே அந்த ஒரு ஸ்பிரிட்டோடு ஆடுவாங்க. அதே போல் அந்த ஒரு கேம் ஸ்கில்ஸ்,
அதே போல் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் வேற லெவலில் இருக்கும் அவங்க கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட விராட் கோலியோட பேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது வந்து ஒரு வெறித்தனத்தோட ஆடுவார், அக்ரெசிவான கிரிக்கெட் கொண்டு வருவார். ரஜத் படிடார் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கூல் அஸ் கியூக்கம்பர், மகேந்திர சிங் தோனி மாதிரியே வந்து கூலாக இருப்பார். எந்த சுச்சுவேஷன்லையும் அவர் வந்து அவரோட டெம்பரை வந்து லூஸ் பண்ண மாட்டார். இங்கே ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ரஜத் படிடாரோட கேப்டன்சி ஐபிஎல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 27 மேட்ச் கேப்டனாக இருந்தார். அதில் வந்து 19 மேட்ச் ஜெயிச்சிருந்தார் அண்ட் 8 மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணியிருந்தார். அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ் அ கேப்டனாக ஐபிஎல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 70.37 இருக்குது. ஸோ ஒரு அருமையான ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் ரஜத் படிடாருக்கு இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் சுப்மன் கில் கூட பார்க்கும்போது அவர் இது வரைக்கும் வந்து 40 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஐபிஎல் வரலாறுல எல்லா சீசன்ஸ் எடுத்து பார்த்தா. அதில் பர்டிகுலராக வந்து அவர் கேப்டன்சி பண்ணதே வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு தான். 2022, 23 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தார். 24 தான் வந்து சுப்மன் கில்க்கு கேப்டன்சி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மறுபடியும் மும்பை டீமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு வந்து அவங்க கேப்டன்சிக்காக யாரை வந்து போடலாம் பார்க்கும்போது யங் அண்ட் டைனமிக் பிளேயர், அதே போல் நல்லா பேட்டிங்கும் ஆடிட்டு இருக்காரு. டீம் இந்தியாவுக்கும் நல்லா ரெப்ரசென்ட் பண்ணி பல மேட்சஸ் பல ஸ்கோர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் தான் வந்து கேப்டன் ஆக்கணுன்ட்டு குஜராத் டைட்டன்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து 2024 சுப்மன் கில்லை கேப்டன் ஆக்குனாங்க. அண்ட் 2024 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 மேட்ச்சில் வந்து 23 மேட்சஸ் வந்து ஆஸ் அ கேப்டனாக ஜெயிச்சிருக்காரு. 15 மேட்சஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டாக இருந்துச்சு. வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 57.50 ஒரு நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் தான். பட் ரஜத் படிடாருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் போக போக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாமே 2 கேப்டனும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐபிஎல் 2026 வந்து பார்த்தீங்கன்னா சில ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த ஃபைனல் மேட்ச் மூலியமா. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி வந்து குவாலிஃபயர்ஸ் 2 வரைக்கும் தான் வந்து ஆடினாரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஆடுறதுக்கு. வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா 776 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 16 இன்னிங்ஸில். அவரோட ஆவரேஜ் கூட பார்த்தீங்கன்னா 48.5 இருக்குது. ஸோ இந்த 776 ரன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சுப்மன் கில்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அவர் 55 ரன்ஸ் மட்டுமே அடித்தாலே இந்த ஃபைனல்ஸில் இந்த ஒரு ஆரஞ்சு கேப் வாங்குறதுக்கு அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில்லோட ஓப்பனிங் பார்ட்னர். அது போன வருஷம் கூட ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். அவருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து ஆரஞ்சு கேப் வாங்குறதுக்கு ஐபிஎல்லில் இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்க போகுது இந்த மாதிரி அவர் வாங்கினார்னா. ஸோ அவரும் வந்து 67 ரன்ஸ் அடித்தார்னா ஆரஞ்சு கேப் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 67 சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து வைபவ் சூரியவன்ஷியோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு. பட் மறுபடியும் வந்து சுப்மன் கில் வந்து அடிக்க ஆரம்பித்து அந்த 55க்கு மேலேயே அடித்தார். அதே போல் வந்து சாய் சுதர்ஷனை வந்து ஒருவேளை அதை வந்து பிரேக் பண்ண பார்த்தாருன்னா கண்டிப்பாக அது ஆட் ஆன் ஆக தான் செய்யும். பட் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு கேம்ப் வாங்குறதுக்கு. புவனேஸ்வர் குமார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பவுலர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கார் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங்கில். பர்பிள் கேப் ஹோல்டர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ககிசோர் ரபாடா மொத்தமாக வந்து 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 16 இன்னிங்ஸில். புவனேஸ்வர் குமார் வந்து 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 15 இன்னிங்ஸில். ஸோ அவர் மட்டும் 3 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா ககிசோர் ரபாடாவோட அந்த பர்பிள் கேப் வந்து இவர் வாங்கிக்கலாம். ஸோ அருமையான வாய்ப்பு இருக்குது புவனேஸ்வர் குமாருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவர் தான் வந்து ஸ்பியர் ஹெட்டட் பவுலராக இருக்கார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ஸோ அருமையான ஒரு ரெக்கார்டு கூட உருவாக்குறதுக்கு ரெடி. இது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம நிறைய பேர் வந்து சந்தேகப்பட்டிருப்போம் புவனேஸ்வர் குமாரோட கரியர் முடிஞ்சிச்சு, இனிமேட்டு அவர் என்னத்தை வந்து கம்பேக் பண்ண முடியும். அதே போல் வந்து அவரோட இன்டர்நேஷ்னல் கரியர் கூட வந்து மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு சீசன் வந்து அவர் வந்து எல்லாமே தப்பு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரியருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பர்பிள் கேப் மட்டும் வாங்கினாலும் வாங்காட்டியும் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதே போல் வந்து ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. ஸ்கில் செட் நீங்கள் என்ன தான் எடுத்து பார்த்தாலும் ஸ்கில் செட்டை வந்து யாரும் அடிச்சுக்க முடியாது. நீ என்ன குயிக்காக போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி. பட் அந்த ஒரு ஒரு பவுலர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சீம் பயன்படுத்தி நல்ல சீமோட பாலை வந்து ஸ்விங் பண்ணுவாங்க பால். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் மூமெண்ட்டு வச்சுக்கிட்டு அதே போல் நீங்கள் என்ன மாதிரி பந்து கொடுத்தாலும் வந்து நல்லபடியாக போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சீம் நல்லா பயன்படுத்துவார். அதே போல் வந்து ஸ்விங் இன் அண்ட் அவுட் ஸ்விங்கர் ரெண்டுமே வந்து நல்லபடியாக போடுவார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட் மூமெண்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்படி ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில்.
இந்த சீசன்ல வந்து யார் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பர்ட்டிகுலரா வந்து இந்த ஃபைனல் வரதுக்கு முன்னால வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பேட்டிங் டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து 722 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 722 ரன்ஸ். இந்த ஒரு அளவுக்கு ஸ்கோர் வந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஆஸ் அ கேப்டனா நிறைய ப்ரெஷர் இருக்கும். அட் சேம் டைம் வந்து பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டரா பர்ட்டிகுலராக அந்த பவர் பிளே நல்லா பயன்படுத்தணும். ஒரு சில பிளேயர்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல. பட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கேப்டனா இருந்துகிட்டு, அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு வரதுக்கு தவிச்சிருந்தாங்க அந்த சீசன்லயே. அதேபோல அந்த ஒரு கேப்டனா இருந்துகிட்டு, அந்த பிரஷர் தாங்க முடியாம பேட்டிங்ல வந்து கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணியும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுப்மன் கில் வந்து இந்த செக் லிஸ்ட் வந்து எல்லாமே டிக் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆஸ் அ கேப்டனா, ஆஸ் அ டாப் ஆர்டர் பேட்டரா. இதுல வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 104 ரன்ஸு. பர்ட்டிகுலரா வந்து அந்த ஒரு மேட்ச் நம்ம குவாலிஃபயர்ஸ் 2 பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அகெயின்ஸ்ட் அதில வந்து அடிச்சிருந்தாரு. அதில ஒரு செஞ்சுரி, அதேபோல வந்து 50 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல. பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 710 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 100 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு செஞ்சுரி, 8 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஜாஸ் பட்லர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ், அதேபோல அருமையான சீசன் வச்சிருக்காரு. 507 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் கூட வந்து மிடில் ஆர்டரா வந்தா கூட ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி குடுத்து ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த சீசன்ல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 327 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர், டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ்ல. அதேபோல வந்து குஜராத் டைட்டன்ஸோட போலிங் நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் ககிசோ ரபாடா 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் ஒரு சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கூட ஈக்கனாமிக்கலா இருக்காரு. 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அந்த சீசன்ல. பட் அட் த சேம் டைம் சில டைம் வந்து அடியும் வாங்கியிருக்காரு. ஒரு டைம் நம்மளுக்கே சந்தேகம் வந்திருக்கு. அதாவது ரஷீத் கான் அன்னைக்கு நம்ம பார்த்த ரஷீத் கான் வந்து வேற மாரி இருந்துச்சு. அவர் போலிங் போடும்போது நெறைய பேட்டர்ஸ் தவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து டீகோட் பண்ணி அடிக்கிறாங்களே! பர்ட்டிகுலரா வந்து வைபவ் சூரியவன்ஷிலாம் வந்து ஒரு பாரபட்சம் பார்க்காம அடிச்சிருந்தாரு. ரஷீத் கான் இந்த மாரி ஒரு பவுலர. எஸ், எக்செப்ஷனல் டேலண்ட் இருக்க தான் செய்யுது. அட் த சேம் டைம் வந்து பார்க்கும்போது, ஃப்ளாட் விக்கெட்ஸ் குடுக்கும்போது ஒரு சில நாட்கள் வந்து அவர் கஷ்டப்பட்டிருந்தாரு. ஸோ ரஷீத் கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த சீசன் மொத்தமாவே நான் வந்து சொன்ன ஒரே விஷயம் தான். குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பின் ட்ரம்ப் கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் தான். ககிசோ ரபாடா ட்ரம்ப் கார்ட் அட் த சேம் டைம் வந்து ரஷீத் கான் கூட. ஏன்னா வந்து அவர் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பா நெறைய விக்கெட்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்ட்டிகுலரா வந்து மிடில் ஓவர்ஸ்ல. அதுக்கு பிறகு வந்து ஜேசன் ஹோல்டர். இவர் நல்லபடியா ஒரு ஆல்ரவுண்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 17 விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையான ஃபார்ம். ஈவன் பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்பர் 5, நம்பர் 6 வந்து கூட ஆடிட்டு இருக்காரு ஒரு இன்னிங்ஸ். நல்லா குயிக்கா ரன் ஸ்கோர் பண்றாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லபடியா வச்சுட்டு இருக்காரு. அதேபோல வந்து பேட்டிங் டெப்த்தும் குடுக்குறாரு. பவுலிங்ல பார்க்கும்போது நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ வந்து பிரேக் பண்றாரு. ஆப்போசிஷனோட பார்ட்னர். பர்ட்டிகுலரா அப்போசிஷன் பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. பர்ட்டிகுலரா நம்ம பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அகெயின்ஸ்டா வந்து பார்க்கும்போது, எங்கேயாவது வந்து யாராவது இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணா பெட்டரா இருக்கும் தோணும்போது தான் வந்து ஜேசன் ஹோல்டர் நடுவுல வந்து விக்கெட்ஸ், முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாரு. ஈவன் குவாலிஃபயர்ஸ் 1ல கூட நீங்க எடுத்து பார்த்தா கூட, ஜேசன் ஹோல்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அஸ் அ பவுலரா பார்க்கும்போது நல்லபடியா இருந்துச்சு. முகமது சிராஜ் இந்தியன் ஸ்பீரிட்டட் பவுலர். இவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேஞ்சரான பவுலர். பர்ட்டிகுலரா நியூ பால்ல இவரு 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பிரசித்த கிருஷ்ணா. இவருக்கு வாய்ப்பு குடுப்பாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. ஏன்னா, ஸ்பின் கொஞ்சம் சாதகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து சாய் கிஷோர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அட் சேம் டைம் வந்து பிரசித்த கிருஷ்ணா கூட இந்த சீசன்ல 16 விக்கெட் எடுத்து அருமையான பவுலிங் போட்டிருந்தாரு. ஆர்சிபியோட பேட்டிங் பார்க்கும்போது, விராட் கோலி 600 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ ஆஸ் அ சீனியர் பிளேயரா, ஆஸ் அ வந்து அம் இப்போ நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரிட்டயர் ஆன பிளேயர் இவரு இனிமேட்டு என்ன ஸ்கோர் பண்ணுவாருன்ட்டு. பட் அட் சேம் டைம் வந்து அந்த அக்ரஷன் இருக்கு. அதேபோல அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம பார்க்குறது வந்து விராட் கோலி அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ 2008ல இன்னைக்கும் அதே தான் பார்க்குறோம். பட் அத விட பெட்டரான வெர்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு மெச்சூர்டான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஓப்பனிங்கா வந்து பெரும்பாலும் வந்து 1 டவுன், 2 டவுன் பேட்டரா வருவாரு. பட் வந்து லாஸ்ட் 3 சீசனா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனரா வந்து போயின்னு இருக்காரு. எவ்வளோ பெரிய அது ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம நெனச்சு பார்க்கணும். விராட் கோலி பண்றது. அட் த சேம் டைம் வந்து அவர் ஓப்பனரா இருந்தா பல பிளேயர்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி ஸ்கோர் பண்ணாங்க. போன சீசன் நீங்க பார்த்துருக்கலாம். வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாரு நல்லபடியா. அதுக்கு பிறகு வந்து பில் சால்ட் நல்லபடியா வந்து அவர் கூட வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் கூட வந்து நல்லபடியா ஓப்பனிங் பேர் போயின்ருக்கு. இந்த பக்கம் தேவ்தத் படிக்கல் அவரும் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 486 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து ரஜத் படிடார் ஸ்கிப்பர் ஆஃப் ஆர்சிபி டீம் தான் வந்து
486 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அருமையான ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ் அ கேப்டனா வந்து எந்த ப்ரெஷர் எடுத்துக்காம அதே போல வந்து பேட்டிங் ஸ்கோரும் நல்லபடியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்த பேட்டர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ஸ்கோரரா இன்ஃபார்ம் பிளேயர நீங்க எடுத்து பார்க்கும்போது, தேவ்தத் படிக்கல் வந்து 463 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ 463 ரன்ஸ் தேவ்தத் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஒன் டவுன் பேட்டரா ஆடும்போது வந்து ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ் நம்ம பார்க்குறோம். 2020 சீசன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நெறைய வந்து நான் வந்து கிரிக்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது, தேவ்தத் படிக்கலோட பேட்டிங் வந்து எக்செப்ஷனலா இருந்துச்சு. பட் வந்து அதுக்கு பிறகு சீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடையாது. இவரு கூட வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ஸ்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த பிறகு தான் வந்து, போன சீசன், இந்த சீசன் நம்ம எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து மெச்சூர்டான கிரிக்கெட் ஆடின்னு இருக்காரு. ஸோ ஆர்சிபிக்கு வந்து இவங்க 3 பிளேயர்ஸ் தேவ்தத் படிக்கல், ரஷத் பட்டிதார், விராட் கோலி. இவங்களோட 3 பேரோட பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். பர்ட்டிகுலர் பவர் பிளேல வந்து இவங்கலாம் இருந்து ஆடுனாங்கன்னா, கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டிம் டேவிட் லோவர் மிடில் ஆர்டர்ல வருவாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஹிட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்காரு. 281 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல. டிம் டேவிடோட பேட்டிங் நம்ம வந்து நெறையவே பார்த்துருக்கோம் இந்த சீசன்ல. பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா ரன்ஸ் அடிச்சு, ஸ்கோர கூட வந்து 200 பிளஸ் நான் சொன்ன மாரி வந்து எத்தனையோ முறை 9 முறை மேலேயே வந்து போயிருந்தாங்க. 200 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பட் அப்படி எடுக்கும்போது காரணம் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா லோவர் மிடில் ஆர்டர் கூட சப்போர்ட் குடுத்தாங்கன்னா, அந்த ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் கூட போன மேட்ச்ல வந்து ஒரு குட் ஸ்டார்ட் குடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து சீக்கிரமா அவுட் ஆனாரு. பட் அவரு மட்டும் கரெக்ட்டா கோலி கூட நின்னுட்டு பவர் பிளேல நல்லபடியா ஆடுனாங்கன்னா, பெரிய ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபைனல் மேட்ச்ல. கொஞ்சம் பெரிய கிரவுண்டு அகமதாபாத்ல. பர்ட்டிகுலரா ஸ்ட்ரெய்ட் பவுண்டரியும் வந்து பெருசா இருக்கும். ஸ்கொயர் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் மாரி ஒரு பவர் ஹிட்டர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வந்து ஷாட் எக்ஸிகியூஷன் கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, கண்டிப்பா ஏகப்பட்ட ரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது, கிருணால் பாண்டியா ஆர்சிபிக்கு வந்து நல்லா ஆடின்னு இருக்காரு. 275 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா ஆகுறாரு ஆர்சிபிக்கு. பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல ஒரு 73 அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல. அருமையான பேட்டிங். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல அட்லீஸ்ட் 1 விக்கெட்ல 2 விக்கெட்டாவது எடுக்குறாரு. பர்ட்டிகுலரா அவரோட பவுன்சர் வந்து நெறைய பேர் சர்ப்ரைஸ் ஆறாங்க. அவர் வந்து அஸ் அ ஸ்பின் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா வந்து அந்த ஒரு குயிக்கான பவுன்சர் போடுறதுக்கு பல பேருக்கு வந்து ஷாஹித் அஃப்ரிடி ஞாபகம் வரலாம். ஷாஹித் அஃப்ரிடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து ஸ்பின் போடும்போது 125, 130 135 வரைக்கும் கூட டச் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு குயிக்கா போட்டிருந்தாரு. ஸோ குருணால் பாண்டியா கூட ஒன் ஆஃப் தி குட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆர்சிபிக்கு. ஆர்சிபியோட பவுலிங் பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீக் சலாம் யார் நெனச்சு பார்த்துருப்பாங்க. அவரும் வந்து நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஆர்சிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நெறைய என்கரேஜ்மென்ட் இருக்கு கேப்டன் கிட்ட இருந்து. அதேபோல வந்து உங்க பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட ஆடிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, காம்ப்ளிமென்டிங் ஈச் அதர் அந்த ஒரு இதுதான் வந்து கரெக்ட்டான வார்த்தை இவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு. 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரஷீக் சலாம். நல்ல ஒரு பவுலரா வந்து கான்ட்ரிபியூஷன். அதேபோல வந்து கிருணால் பாண்டியா 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரு நான் சொன்ன மாரி வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலயும் வந்து நல்லபடியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. முதல் கட்டத்தில வந்து ஆடுனதுக்கு வந்து ஒரு இன்ஜுரியினால அவரு வெளியில உட்கார்ந்திருந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு கம்பேக் குடுத்தாரு பார்த்தீங்களா? அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனா இருந்துச்சு இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்க்கு. ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது வந்து ஜாஷ் ஹேசல்வுட் என்ன டீமுக்குலாம் ஆடுறாரோ ஃபைனல்ல, அந்த டீம் ஜெயிக்குது. பர்ட்டிகுலரா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடும்போது, சென்னை சூப்பர் கிங்ஸும் ஜெயிச்சுச்சு. போன சீசன் அந்த ஆர்சிபிக்கு ஆடுனாரு. ஆர்சிபியும் ஜெயிச்சுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல வந்து அந்த T20 வேர்ல்ட் கப் யுஏஇல ஆடும்போது கூட அவர் இருந்தாரு. அதுவும் ஜெயிச்சுச்சு. அப்புறம் 2023ல வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் ஆடுனார் ஃபைனல்ல. அதையும் கூட ஜெயிச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கான டீம் வச்சு ஆடுறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குமா? பிரேக் ஆகுமா? அது நம்மளுக்கு தெரிஞ்சிற போகுது இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ இங்க வந்து ஜேக்கப் டஃபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பவுலர். இவரு கூட வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காரு. சர்ப்ரைஸ் ஃபேக்டரா வந்து போன மேட்ச் எடுத்திருக்காங்க குவாலிஃபயர்ஸ் 1ல 3 விக்கெட்ஸ் வரை எடுத்து முக்கியமான விக்கெட்ஸ் அவர் வந்து எடுத்து இதே டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ் அகைன்ஸ்ட் தான் வந்து அவரு நல்லபடியா பவுலிங் போட்டு எடுத்தாரு. ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் இங்க கொண்டு வரணும். பிட்ச் கண்டிஷன்ஸ் வேற தான். இவங்க ஆடுனது பார்த்தீங்கன்னா, தர்மசாலால ஆடுனாங்க குவாலிஃபயர்ஸ் 1. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் பேஸ் பவுலர்ஸ். இங்க நீங்க பார்க்கும்போது பேட்டிங்க்கு வந்து அதிகபட்சத்துல சாதகமா இருக்கும்.
அகமதாபாத் ஸ்டேடியத்தில். அதனால் வந்து ஜேக்கப் டஃபி எப்படி வந்து புது போலை வந்து போட போகிறாரு, அலாங் சைட் புவனேஸ்வர் குமார். அப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட் கொண்டு வந்தாங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராக வருவார். அப்புறம் குணால் பாண்டியா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக எப்படி வருவார், ரசிக் சலாம் கூட எப்படி வந்து கொண்டு வந்து உள்ள அவரை வந்து பார்ட்னர்ஷிப் எப்படி பிரேக் பண்ண விடுவாங்க, பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸில் அவர் போடுவார். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தே ஆகணும். சுயாஷ் சர்மா இன்னொரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் டீம் ஆர்சிபிக்கு. இதில் வந்து எந்த பஞ்சமும் கிடையாது. பேட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா பேட்டிங் டெப்த் வந்து அந்த அளவுக்கு கிடையாது கம்பேரிங் வித் குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ். நீங்கள் வந்து ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், அர்ஷத் கான் எல்லாமே வந்து பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் மிடில் ஆர்டரில். பட் இந்த பக்கம் ஆர்சிபியில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா எப்படி வந்து கம்பேக் கொடுப்பாங்க அதை பார்த்தே ஆகணும். ஸோ பர்டிகுலராக வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த 200 ரன்ஸ்லாம் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 220 மேலேயே அடிக்கணும், கண்டிப்பாக 230 அடிக்கணும். பர்டிகுலராக வந்து ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து டார்கெட் 230 மேலேயே அவங்க டார்கெட் வச்சதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பவர் பிளேயில் வந்து இந்த சீசனில் சக்ஸஸ்ஃபுல்லான டீம் குஜராத் டைட்டன்ஸ் தான். இந்த பக்கம் வந்து ஒருவேளை ஆர்சிபி வந்து போலிங் முதல்ல எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேசிங் பண்ணுறப்போ வந்து 200க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சேசிங்க்கு. அதே போல் வந்து பொறுமையாக ஆடிக்கிட்டு பவர் பிளேயில் நல்லபடியாக ரன்ஸ் வந்து விக்கெட்டை வந்து லாஸ் பண்ணாமல் ஆடணும். இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து எந்த விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் பேசிக்ஸ் வந்து கரெக்டாக ஆடணும். அதே போல் அவங்க ஸ்கில்ஸ் படி ஆடணும். இது வரைக்கும் எப்படி ஆடுறாங்களோ அதுவே கண்டினியூ பண்ணாலே வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம் இடையில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சைட்ஸாக தான் இருக்குது. பட் வந்து இதில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சீசனில் நல்ல கிளிக்கான பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க டீம்லேருந்து தான் இருக்காங்க. அதே போல் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 2 டீமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களோட 2வது டைட்டில் வாங்குறதுக்கு. ஸோ அதை நம்ம வந்து இந்த ஃபைனல் பார்த்த பிறகு நம்மளுக்கு தெரிய வரும் எப்படி யார் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஆஸ் அ 2 டீமாக வந்து நிறைய பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸ்பெக்குலேஷன் ஆர்சிபி வருமா, இந்த ஃபைனலுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெக்குலேஷன் ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து லீக் ஸ்டேஜ் தாண்டி குவாலிஃபயர்ஸ் போவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. எல்லாம் தாண்டிக்கிட்டு ஆர்சிபி வந்தது வந்து பார்த்திங்கன்னா கூடோஸ் டு தெம். எவ்வளோ முயற்சி, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்தா தான் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு அவங்க ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்காங்க. அதே போல் வந்து அவங்களோட ஒரு வாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க ஃபைனல் வரைக்கும். கண்டிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இனி வரைக்கும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். 2 டீம்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வீக்னஸஸ் தான் இருக்குது. பர்டிகுலராக பவர் பிளே வந்து நல்லபடியாக ஆடணும். ஆர்சிபி வந்து பர்டிகுலராக பவர் பிளேயில் வந்து அடி வாங்கினாங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். குவாலிஃபயர்ஸ் 1லேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து குவாலிஃபயர்ஸ் 1லேருந்து நம்ம பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் வந்து நல்லா அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க பவர் பிளேயில். ஸோ ஆர்சிபி அகெயின்ஸ்டாக தான். அப்படி இருந்துச்சுன்னா சிச்சுவேஷன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது யாருக்கு வேணால் அப்ளிகபிளாக இருக்கலாம். ஈவன் ஆர்சிபி கூட வந்து பேட்டிங் ஆடும்போது 3 விக்கெட் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதுவும் அவங்களுக்கு அப்ளிகபிள் தான். பட் குவாலிஃபயர்ஸ் 1ல் நம்ம எடுத்து பார்க்கும்போது சேம் டீம்ஸ் தான் ஆடினாங்க. ஸோ இதில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அப்போ கொஞ்சம் தவிச்சாங்க. ஸோ அதுலேருந்து சில விஷயங்கள் ரெக்டிஃபை பண்ணி திரும்பி நல்லபடியாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம். த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபைனலாக இருக்க போது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். போஸ்ட் மேட்ச்சில் வந்து என்ன ஃபைனல் நடந்திருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்த்துடலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவர் டிரைவில். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அதாவது அடுத்த ஃபைனல் கண்டிப்பாக போஸ்ட் மேட்ச் வந்து அதை பற்றி பேசும்போது கூட அந்த ஷோ நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன நடந்திருக்கு இந்த சீசனில் அப்படின்னு கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதில். ஸோ அது வரைக்கும் வந்து நன்றி, வணக்கம்.